வணக்கம். 2024 இன்னும் சில தினங்களில் முடிய போகுது. அடுத்தது 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நேரத்தில் நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்போம். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அதில் முதல்ல நீங்கள் வைக்க வேண்டியது உங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணம் சேமிக்கிறது. ஏன்னா நம்ம இப்போது நம்மளோட யங் ஏஜில் நம்ம சேமித்தாதான் நம்மளோட வயதான காலத்தில் நம்மளுக்கு முடியாமல் இருக்கும்போது நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளோட சொந்த காசில் நம்ம நிம்மதியாக வாழலாம். பணம் சேமிப்பு தொடர்பாக நம்மளோட சேனலில் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மணி சேவிங் சேலஞ்சஸ், எப்படி மணி சேவ் பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ். அது மாதிரி இந்த வீடியோவில் ஒரு புது விதமான மணி சேவிங் டிப்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஸ்பெண்ட் ஜனவரி. அதாவது செலவு எதுவுமே பண்ணாத ஜனவரி அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட பேர். இதை கேட்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், அது எப்படி ஒரு மாதம் ஃபுல்லாக நம்மளால் செலவழிக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது. சரி, நோ ஸ்பெண்ட் அப்படின்னா எதுக்குமே நம்ம செலவழிக்க மாட்டோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அதாவது இது ஒரு பாஸ் பட்டன். நம்ம நிறைய இடங்களில் நம்ம தேவையில்லாமல் செலவழிக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரு பாஸ் பட்டன் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கணும். அதாவது டீடாக்ஸ் சொல்கிறாங்கல்ல, பாடி டீடாக்ஸ், டிஜிட்டல் டீடாக்ஸ், அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத செலவுகளை இந்த ஒரு மாதம் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் நமக்கு தேவையான செலவுகள் கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். அதாவது வீட்டு வாடகை, மளிகை பொருட்கள், இபி பில், கேஸ் சிலிண்டர், காய்கறி பழங்கள், மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு கட்டுற ப்ரீமியம், பிள்ளைங்களோட படிப்பு, பால், நான்வெஜ், இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் கண்டிப்பாக முக்கியமோ அது எல்லாமே நம்ம செலவு பண்ண தான் போகிறோம். சரி, அப்போ நோ ஸ்பென்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில பழக்கங்கள் நம்மக்கிட்ட வச்சுருப்போம். இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி வெளியில் போய் காஃபி குடிக்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை படத்துக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் வச்சுருப்போம். அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்து அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மாதிரி பழக்கங்களை கொஞ்சம் விடணும், பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற போது நமக்கு ஒரு கோல் இருந்தனா நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். அதாவது எனக்கு ஒரு பொருள் வாங்கணும், நான் ஒரு இடத்துக்கு வெக்கேஷன் போகணும், எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும், இப்படின்னு ஒரு கோல் வச்சோன்னா நம்மளோட இந்த தேவையில்லாத பழக்கங்களை ஈஸியாக விடலாம். சரி, இப்போ இந்த நோ ஸ்பெண்ட் ஜனவரிக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆஃபீஸ் போகும்போது காலையில் ஈவினிங்லாம் டீ காஃபி வெளியில் குடிக்கிறது. அதை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டிலருந்தே டீ காஃபி ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபா டீ காஃபி காலையிலையும் ஈவினிங்கும் குடித்தோம் அப்படின்னா 40 ரூபா ஒரு நாளைக்கு ஆகுது. அதுவே ஒரு மாதத்துக்கு 1200 ரூபா ஆகுது. இந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணலாம். அடுத்தது ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் இதுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணலாம், அங்கே போய் வெளியில் சாப்பிடாம. அப்போது இப்படி பண்ணும்போது இதுவே ஒரு நாளைக்கு ஒரு 40 ரூபா அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இதுவுமே மாதத்தில் 1200 ரூபா சேவ் பண்ணலாம். மூணாவது டிப் என்னென்னா, வாரம் வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும் அப்படிங்கிறத பழக்கத்தை விட்டுட்டு வீட்டிலையே விதவிதமான ரெசிபி ட்ரை பண்ணி நம்ம பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு வெளியில் போய் சாப்பிட்ணுன்னாலே மினிமம் ஒரு 2000 ரூபாய் ஆகுது. அப்போ இதுவே ஒவ்வொரு வாரமும் நம்ம வெளியில் போய் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் ஆகும். இதையும் நம்ம சேவ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெளியில் போகும்போது நம்ம மேக்ஸிமம் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். வெளியில் போய் வாங்கும்போது அதுக்கும் தேவையில்லாமல் காசை விரயம் பண்ணுறோம். ஒரு தண்ணி பாட்டில் 15 ரூபாய் வச்சுக்கிட்டாலும் மாதத்துக்கு ஒரு 20 நாள் வெளியில் வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா 300 ரூபாய் நம்ம இதில் வேஸ்ட் பண்ணுறோம். இதை அவாய்ட் பண்ணால் இதை சேவ் பண்ணலாம். அடுத்தது 5வது டிப் அடிக்கடி நம்ம வெளியில் ஷாப்பிங் போகும்போது நம்மளே ஒரு பேக் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அங்கே கேரி பேக்கு கொடுக்குற காசை நம்ம சேவ் பண்ணலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக 5 ரூபாய் அப்படின்னு வச்சாலும் ஒரு 20 தடவை வெளியில் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் இதில் சேவ் பண்ணலாம். அடுத்தது 6வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் இப்போல்லாம் போடுறோம். அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா அதெல்லாம். அப்போ இந்த ஒரு மாதம் இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த ஆர்டர்ஸ்லாம் மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்காக போடுவோம். அப்போ வாரத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டால் கூட 4000 ரூபாய் இதில் சேவ் பண்ணலாம். அடுத்தது 7வது டிப் வாரம் நம்ம ஒரு மீல் பிளான் போடணும், என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு. இப்படி பண்ணும்போது நமக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகள் வாங்கி நம்ம சமைப்போம். அப்போ ஒரு வாரத்துக்கு வாங்குகிற காய்கறிகள் செலவு 250 ரூபா நம்ம குறைச்சாலும் 4 வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் நம்ம சேவ் பண்ணலாம். அடுத்தது 8வது டிப் நம்ம இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம் கடையில் அப்படின்னா உடனே வாங்கக்கூடாது. நம்ம ஒரு 30 நாள் கழித்து வாங்கினோன்னா அது தேவையா இல்லையா அப்படின்னு யோசித்து பார்த்து நம்ம வாங்கலாம். இந்த மாதிரி பொருட்கள் ஒரு மினிமம் 1000 ரூபாய் அப்படின்னு வச்சாலுமே 4 வாரத்துக்கு வாங்கினீங்க அப்படின்னா 4000 ரூபாய் சேவ் பண்ணலாம்.
அடுத்தது 9வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியில போம்போது நெறைய இடங்கள்ல வந்து சேல் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம தேவையே இல்லன்னா கூட சேல்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்குவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 1000 போட்டாலுமே மாசத்துக்கு ரூ. 4000 வந்து நீங்க சேவ் பண்ணலாம். 10வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைகளுக்கு வந்து திங்ஸ் வாங்க போறோம் அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் நம்ம 2 வீலர் எடுத்துட்டு போகாம, நம்ம சைக்கிள்லயோ அல்லது நடந்தோ போறதுக்கு ட்ரை பண்ணணும். பெட்ரோல் இப்ப லிட்டருக்கு ரூ. 100 கிட்ட ஆகுது. அப்போ ஒரு 15 தடவ நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணாலுமே ரூ. 1500 நம்ம வந்து இதுல வந்து சேவ் பண்ணலாம். நம்ம இந்த 10 டிப்ஸ் ஃபாலோ பண்றது மூலமா வந்து எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரூ. 25,300 நீங்க வந்து சேவ் பண்ணலாம். இப்போ இந்த செலவுகள்லாம் வந்து நான் ரொம்ப மினிமமா தான் போட்டிருக்கேன். பட் இதுக்கு அதிகமாவே நம்ம வந்து செலவழிப்போம். அப்ப இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம தேவையில்லாத செலவுகள அவாய்ட் பண்ணா மிகப்பெரிய தொகையை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அப்போ இப்போ நம்ம பார்த்த நோ ஸ்பெண்ட் ஜனவரிக்குள்ள 10 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் சேமிப்பு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.